பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் அவர்களை சந்திச்சு போனதுலேருந்தே இங்கே வந்து காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணிக்கு போக போறான்ற செய்தியும் வந்துகிட்டே இருந்துச்சு. உண்மையாவே இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யார்? இவர் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு? இல்லை, நீங்கள் இத்தனை முறை அவர் பேரை சொல்கிற அளவுக்குலாம் அவர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஓகே. அவர் அடிப்படையிலே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், அமெரிக்காவில் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவில் வந்து காங்கிரஸில் இணைஞ்சார். இணைஞ்சு டேட்டா அனலிட்டிக்ஸ் உடைய ஒரு பிரிவு தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, அது தலைவராக இருக்காரு. அந்த அமைப்புன்றது ஒரு 10-12வது அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணின்ற மாதிரி ஒரு 10-12வது அணியினுடைய தலைவர் அவர். அவர் ஒன் ஆஃப் த நிர்வாகி. அவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்தோ கூட்டணி முடிவு பண்ற இடத்துலையோ அவர் இல்லை. ஸோ அவர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுன்றது பாயிண்ட். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ராகுல் காந்தி கூட ரொம்ப க்ளோஸ்டான ஒரு பர்சன். அவர் தான் வந்து ராகுல் காந்தி அனுப்பிச்சு தான் விஜய் அவர்களை சந்திச்சிருப்பாங்க அப்படின்ற இடத்துக்கும் வந்து நிற்கிறாங்களே. இல்லை, அதெல்லாம் வந்து அதீத கற்பனையினுடைய விளைவு நான் பார்க்குறேன். ஏன்னா கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தலைவர் ராகுல் காந்தி கூட நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க. திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகலா செந்திலோ அல்லது விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களோ இவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கன்றது இப்போ இல்லை, 15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே. பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ வந்தவர்